அந்த பழங்கானத்தம் ரெஸ்க்யூ நம்ம கரெக்டாக 7ஆம் தேதி நம்ம ரெஸ்க்யூ பண்ணோம். 8ஆம் தேதி மார்னிங்கே இறந்துட்டாங்க. இவனுக்கு வந்து ஒரு கால் மட்டும்தான் அடிபட்டுருந்துச்சு. பட்டு சிவியர் பெயின், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஹைலி ஸ்ட்ரெஸ்ஸு. அதான் இருக்குங்கிற ஒரு அசம்ஷன் தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. நான் அதை நம்பவே இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி அடிபட்ட பிள்ளைங்களாம் அவங்க வாட்டுக்கு இருந்துருவாங்க. இன்னொன்று, நம்ம இடம் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க வெளியே வரணும். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வராத வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நான் வந்து டேரெக்டாக ஷெல்டர் கொண்டு போகாமல் என்னோடய வீட்டில் வச்சு பார்க்குறேன். பட் வீட்டில் இருந்துமே அவன் இறந்துட்டாங்கிற போது என்னால் ஏற்றுக்கவே முடியல. நம்மளை மாதிரி தாங்க நிறையா இவங்களுக்கு எமோஷ்னல். இவங்க சொல்லுவாங்க, நாய் பக்கம் நாய் சைக்காலஜி தெரியுமான்னு. எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க கூட பயணிக்கிறனால. ஹியூமன்ஸை விட நாய்கள் ரொம்ப எமோஷ்னல். ஸோ பார்ப்போங்க. நன்றிங்க.